வணக்கம் ஐயா. நாளைக்கு உங்களை பஞ்சாயத்து வர சொல்லியிருக்காங்க ஐயா. ஆஹா, எதுக்கு தெரியல ஐயா. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஐயா நிறுத்துங்க, கொஞ்சம் பேசணும். என்னடா, என்ன விஷயம்? நாளைக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்குது ஐயா. அது சொல்கிறது தான் எங்கள் அமிச்சாக்கா. அதை இப்படி தான் தெருவில் நிறுத்தி சொல்ல சொன்னாங்களா? இல்லையா, இது சொல்லான்னு தான் வீட்டுக்கு போனேன். அங்கே நீ இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு தேடி வந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா. ஓ அப்படியா? சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஐயாவை ஏன் பஞ்சாயத்துக்கு வர சொல்லிக்கிறாங்க? ஒரு வேளை அருணும் மாதிரி என்ன பண்ணாங்களா? சரி, நாளைக்கு போய் பஞ்சாயத்துக்கு பார்த்து. மாறி, அருளே, எங்கடா இருக்கிறீங்க? ஏன் இப்படி கத்தின்னு வர்றாரு? அருளே, மாறி, எங்கடா இருக்கிறீங்க? வாங்கடா வெளியே. இவர் யாரு அனுப்பி விட்டது? என்னவா இருக்கும் இப்படி கத்துறாரு? வாங்கடா வெளியே. ஏங்க இவ்வளோ கோவமா கத்துறீங்க? எங்க அவன்? எங்க போயிட்டான் மாறி? இதோ மாறி உள்ளதான் இருக்கான். கூப்பிட அவனை. மாறி வாப்பா. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். அதுதான் ஊரே சேர்ந்து சொல்லுது. என்ன டாடி? நாய நம்ம வீட்டு தான் வெளியே இருக்கு. ஊர்பட்ட சஞ்சாலம் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அவங்க நின்று கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்பா சும்மா திட்டாதீங்க சரியா? திட்டாம என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் காசு விட்டு திட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கொஞ்சமா வருத்தப்படுறான் நான் பாரு. என்ன இன்னைக்கு ஓவரா திட்டுறாரு? நிறைய கோத்து விட்டாங்களோ அம்மா. இருடா, அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டான்? உன் மேல தப்பு சொல்லி இருக்காங்கடா. நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்க. அங்க வந்து பாரு, தெரியும் உன் பொகிசு. நம்ம பசங்க மேல தப்பு சொல்ற அளவுக்கு யாருக்குங்க தைரியம் இருக்குது? யாரா இருக்கும்? ஏம்மா நம்ம மம்முட்டி. டேய் சாரபாம்பா இருப்பாமா. டேய் வேற யாரா இருக்கும்? நம்ம யோகி பாபு. டேய் வாயை மூடுறா. அவன் என்னோட கலர் கம்மி இல்லை, அதான் பொறாமையில பொசிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் உனக்கு மூளையே கிடையாதாடா? ஏம்மா என் ரூம்ல 4 மூளை இருக்கு, ஒரு ரூம் இல்ல. டேய் கண்ணை மூடி கண்ணை தரக்குதெல்லாம் ஓடிடு வெளியே. டேய் ஓடிடுறா. ஏம்மா அவர் இன்னும் கண்ணே மூடலமா. ஆத்தாடி என்ன எப்படி முறைக்கிறாரு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை என்ன திருவிழாவுக்கு போகாத வீட்லயே உட்காந்து இருக்காங்க? என்னம்மா சாப்பிட்டீங்களா? வந்துட்டீங்களா தாத்தா? தாத்தா, நாளைக்கு பஞ்சாயத்து வர சொல்லியிருக்காங்க, தெரியுமா? என்ன பஞ்சாயத்து? ருத்ரா அந்த மாதிரிய பலார்னு கண்ணத்துலேயே ஒன்று விட்டா. ஆரம்பிச்சிட்டான் இவன். எதுக்கு அடிச்சா? அவனுங்க அக்காவை கிண்டல் பண்ணாங்க, அதனால அடிச்சா. ஆதி, அவ பிரச்சனைய அவளே பார்த்துப்பா. ஏன்னா அவ கண்ணபுரான் பேத்தி இல்லையடா கண்ணு? ஆமா தாத்தா. இவன் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாமா பார்த்து என் பேத்தி பயப்படுவா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும்
அவளே தனியாக சந்திப்பா. அவள் சிங்க குட்டி. ஆமாம், பெரிய சிங்கக்குட்டி. இன்னைக்கு போஸ் மாமாவும் ராகுல் மாமாவும் வரலனா உன் சிங்கக்குட்டி பூனைக்குட்டி ஆயிருக்கும். டேய் போடா. என்னை ஏதாவது குறை சொல்லனா எனக்கு தூக்கமே வராது. ஏம்மா சாமி பார்க்க போலையா? இல்லை தாத்தா, இன்னைக்கு நான் படிக்கணும். ஏம்மா மற்ற நாளில் தான் படிக்கிற, இன்னைக்கு திருவிழாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடக்கூடாதா? அப்படி என்னதாம்மா படிக்கிற? எப்பயும் படிப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன். அப்படி என்னத்தை தான் படிக்கிற? தாத்தாக்கு எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் படிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. இப்படி நைட்டும் பகலும் படிச்சு அப்படி என்னதான் ஆக போற? ஐபிஎஸ் ஆக போறேன். ஏன் ஐபிஎஸ் படிக்கிற? வேற ஏதாவது படிக்கலாம்ல? ஐபிஎஸ் படிக்கிறது தான் என்னோட லட்சியம். ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கிற உரிமை சின்ன வயசுல ஆசிரியர்கிட்டயும் பெரிய வயசுல போலீஸ் கிட்டயும் தான் இருக்கு. அதனால தான் இப்போ நான் ஐபிஎஸ் படிக்க ஆசைப்படுறேன். நல்ல லட்சியம், நீ கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகிடுவ. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பேத்தி போலீஸ் ஆக போகிறாளா? சரி தாத்தா, நாங்கள் கிளம்புறோம். மாமா இருங்க, வந்துட்டு சாப்பிடாமலே போறீங்க. எனக்காக சண்டைலாம் போட்டிருக்கீங்க. யார் சொன்னது? நான் ஒன்றும் உனக்காக சண்டை போடல, நான் ஆதிராகவே சண்டை போட்டேன். தேங்க்யூ மாமா. ஐயோ தாங்க முடியலடா. டே ராகுலே, 2 பேரும் சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடாம போறியே. ஆமாம் மாமா, எனக்கும் சண்டை போட்டு ரொம்ப பசிக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். டேய் பெரிய மனுஷா, ரொம்ப ஓவரா பண்ணாத. சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டிலி நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. நானேண்ணா பிரியா. யாரு? என்ன போலாமா? சோக்கு வந்துட்டியா? போலாம்பா. ருத்ரா, நான் காவலுக்கு போகிறேம்மா. நான் காலைல வந்துடுறேன், நீங்கள் பத்திரமா. சரிங்க தாத்தா. நான் சோக்கு கடா கறி விருந்த ஒரு பிடி பிடிச்சியா? ஆமா நைனா, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு புடி தான். டேய் அங்கே ஆடு இருக்கு, அதை நீ பார்த்துக்கோ. சரா, இங்கே மாடு இருக்கு, அதை நீ பார்த்துக்கோ. சரா. டேய் அங்கே கிளம்பன் தூங்கிக்கிறான், பார்க்கலையா? ஐயோ ஆமாடா. டேய் பார்த்து வாங்கடா எல்லாரும். அவன் தூங்கிட்டான்டா இருக்கான், பார்த்துக்கலாம் வாங்கடா. சரா இங்கே யாரும் இல்லை, பெருசு மட்டும்தான் இருக்குது. இந்த பெருசு எந்திரிக்கக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவோம். என்னடா சொல்கிறீங்க? சரிடா, நீ சொன்ன மாதிரியே செய்வோம்டா. ஆமாடா, அப்படியே செஞ்சிடலாம்டா, போகலாம். டாய், அந்த மாட்டுக்கிட்ட போகாத, அது பாயும். அத்தாடி இந்த மாட்டுக்கிட்ட போ, அது ஒன்றும் பண்ணாது. தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன், மாட்டை தூக்கிட்டு போறதுக்கு அவனே வழி சொல்லுதான். அதான்டா எனக்கும் புரியல, வா பாப்போம். மாட்டினீங்கடா. இதே புடுறா வந்தான். என்ன ஒரே சத்தமா இருக்கு? நைனா, இந்த நைனா பிடிச்சிக்கோ.
வந்துடுவேன் நல்லா இருக்கும். டேய் ஓடுங்கடா எல்லாம் வந்துடுங்கடா டேய். கண்ண பிரான்றா இவ்வளோண்டுக்குறா 5 அடி இருந்தாலையும் 50 பேருக்கு சமன்டா. மாட்டினீங்க பிச்சிடுவேன். உங்க நேரம் நல்லா இருக்குது போ. ஓகே கையில மாட்டின்தானா பிச்சிட்டு இருக்கேன். தப்பிச்சிட்டானுங்க. தெரியும் நைனா, அதான் நான் வரல, நீயே பார்த்து பின்ன விட்ட. பஞ்சாயத்து ஆரம்பிங்க. ஏய் ஆளாளுக்கு பேசாதீங்கப்பா. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமாப்பா? யோ இரியா, அண்ணன் வரட்டும். அண்ணன் வந்து இன்னைக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சுக்கலாம். பஞ்சாயத்தை கூப்பிட்டு 1 மணி நேரம் ஆகுது, எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ணன் மட்டும் கேன மேல வராதம்மா. சீக்கிரம் வர சொல்லியா, நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம வந்து நிக்கிறோமா? சார் ரிசர்வ் பேங்க் வேலையை ரிசைன் பண்ண வந்துக்கிறாரா? இதோ அண்ணனே வந்துட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம்பா. ஏன்பா வீரபாண்டி, பஞ்சாயத்துன்னு தெரியுமில்ல, ஏன்பா எவ்வளோ தாமதமாக வர? எவ்வளோ நேரம் உனக்காக காத்துன்னு இருக்கிறது? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம ஊருக்கு என்ன நல்ல திட்டம் வருதுன்னு குடியாத்தம் தாலுகா ஆஃபீஸில் போய் பேசிட்டு வரேன். அதான் லேட் ஆச்சு. கண்ணபுரையா, நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். ஊரில் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த ஊருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன். பஞ்சாயத்துக்கு எது சரியோ அது செய்யுங்க. தீர்ப்பு சரியில்லைன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, பேசிக்கலாம். சரி, இனிமேல் என் பசங்களால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தால் ஊர் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா? இது வீரபாண்டிய பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இளைஞர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஊருக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் இத்தனை நாளாக எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அடுத்து வர இளைஞர்களும் பாதுகாத்துட்டு வரணும். இல்லைன்னா காவல்துறை ஊருக்குள்ளே வரும். அப்படி வந்தால் நமக்கு தான் அசிங்கம். புள்ளிங்களாக வளர்க்கணும். கெட்ட புள்ளிங்களாகிறதும் நல்ல புள்ளிங்களாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்பா வீரபாண்டி, ஊரில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். உன் பசங்களால் எந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. அதை நீ பார்த்துக்கோ.